Welcome to Pradeep Story Planet. Tweet, let's go on an adventure. Hot bananas. Beep boop, adventure ready. நிலா பிளந்து காலடியில் அந்த மர்மமான ஒளிக்கதவு தோன்றிய அந்த நொடியில் பிரித்திவ், ரோபோ, சிட்டு மற்றும் மோமோ ஆகிய நால்வரும் ஒரு மின்னல் வேக பயணத்தில் ஈர்க்கப்பட்டார்கள். அவர்களுடைய உடல் எடை இழந்தது போல ஒரு நீண்ட ஒளிக்குழாய்க்குள் மிதந்தார்கள். சுற்றிலும் நட்சத்திரங்கள் கோடுகளாக பாய்ந்தன. நிறங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. காலம் கூட அங்கே மெதுவாக சுவாசிப்பது போல இருந்தது. திடீரென பேரொளி. அவர்கள் ஒரு புதிய உலகத்தில் தரையிறங்கினார்கள். அது நிலாவைப் போல இல்லை. அங்கே மரங்களெல்லாம் கண்ணாடியால் உருவாக்கப்பட்டவை போல ஜொலித்தன. கிளைகள் ஒளியை இசையாக மாற்றி பாடின. தரை வெளிப்படையான கண்ணாடி. அதன் கீழே ஓடும் ஒளி நதிகள் தெரிந்தன. சிட்டு கண்களை விரித்தான். வாவ், பிரித்திவ், மரங்களே பாடுது. நாம் எங்கே இருக்கோம்? ரோபோவின் கண்கள் நீலமாக ஒளிர்ந்தன. ஸ்கேனிங் 100%. இடம் கிறிஸ்டல் பிளானட். காற்று இல்லை, ஆனால் இசை உள்ளது. எச்சரிக்கை, ஈர்ப்பு விசை மிக குறைவு. மெதுவாக நடக்கவும். அவர்கள் கவனமாக நடந்தார்கள். ஒவ்வொரு அடியிலும் தரை மணியோசை போல ஒலித்தது. அப்போது திடீரென மோமோ நின்றான். நண்பர்களே, சத்தம் கேட்கிறது. யாரோ அழுவது போல இருக்கிறது. அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். ஒரு பெரிய கண்ணாடி மரத்தின் அடியில் ஒரு சிறிய ஒளிரும் பட்டாம்பூச்சி உயிரினம் சிக்கிக்கொண்டு துடித்துக் கொண்டிருந்தது. சிட்டு உடனே ஓடினான். நான் காப்பாற்றுகிறேன். ஆனால் சரக், தரை வழுக்கியது. அவன் கீழே விழுந்தான். ஐயோ, இந்த தரை ரொம்ப வழுக்குகிறது. என்னால் எழுந்திருக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் ஒரு பெரிய கண்ணாடி கிளை உடைந்து கீழே விழத் தொடங்கியது. மோமோ பயந்து கத்தினாள். பிரித்திவ், சீக்கிரம், அது நசுங்கிவிடும். பிரித்திவ் அமைதியாக சொன்னான். அவசரம் வேண்டாம், நிதானமே மந்திரம். ரோபோவை பார்த்தான். ரோபோ, கிராவிட்டி பீம் செயல்படுத்தப்படுகிறது. அவன் கையிலிருந்து மென்மையான நீல ஒளி பாய்ந்தது. விழுந்து கொண்டிருந்த கண்ணாடி கிளை அப்படியே காற்றில் உறைந்து நின்றது. அந்த ஒளியில் பிரித்திவின் நெற்றியில் திடீரென ஒரு தங்க குறி தோன்றியது. அது மெதுவாக ஒளிர்ந்தது. மோமோ அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான். பிரித்திவ், உன் நெற்றியில் ஒரு சின்னம். ஆனால் பிரித்திவ் அதை கவனிக்கவில்லை. அவன் மெதுவாக அந்த உயிரினத்தை எடுத்தான். பயப்படாதே, நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். அவனது தொடுதல் வெப்பமான ஒளியாக மாறியது. அந்த உயிரினம் மெதுவாக கண்களை திறந்தது. அடுத்த நொடி அது வானத்தில் பறந்தது. அது பறந்த இடமெல்லாம் வானவில் ஒளி மலர்ந்தது. இசை அதிகரித்தது. கிறிஸ்டல் மரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் ஒளிர்ந்தன. ரோபோ, மிஷன் அப்டேட். கருணை செயல் பதிவானது. புதிய பாதை திறக்கப்பட்டது. அந்த பட்டாம்பூச்சி வானத்தில் ஒரு ஒளிப்பாதையை வரைந்து தூரத்தில் இருந்த ஒரு பிரம்மாண்ட அரண்மனைக்கு திசை காட்டியது. சிட்டு வியந்து நின்றான். அடடா, அந்த அரண்மனை ஒளியாலே கட்டியது மாதிரி இருக்கே. ரோபோ, ஸ்கேன் முடிந்தது. இலக்கு உறுதி. அந்த அரண்மனைக்குள் தான் காலத்தின் சாவி. பிரித்திவ் சிரித்தான். நண்பர்களே, நம் முதல் சவால் முடிந்தது. அவர்கள் அரண்மனைக்கு நடந்தார்கள். அதன் கதவுகள் தானாக திறந்தன. உள்ளே ஒரு பிரம்மாண்ட நிழல் அசைந்தது. மோமோ மெதுவாக கிசுகிசுத்தான். அது நண்பனா இல்லை எதிரியா? ஒளி மங்கியது. நிழல் நகர்ந்தது. பதில் அடுத்த அத்தியாயத்தில். இன்றைய நீதி: அவசரம் தவறுகளை உருவாக்கும், அன்பு அதிசயங்களை உருவாக்கும்.